வெல்கம் டு வித்யோ டாக்ஸ் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இது வந்து ஒரு ஜெர்மன் சாக்லேட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷோக்கோ ரெசினன். ஷோக்கோ அப்படின்னா சாக்கோ அப்படிங்கிறது தான் வந்து ஷோக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்கோ ரெசினன். அது ரெசினன்னா ரெய்சின்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெய்சின்னா நமக்கு தெரியல, ட்ரைடு கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ரெய்சின்ஸ்னு சொல்லுவோம். ரெய்சின்ஸ் இன் வால் மில்க் சாக்லேட். வால் மில்க்னா ஃபுல் மில்க்னா வந்து மில்க்குன்னு அர்த்தம். ஃபுல் மில்க் சாக்லேட் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். ரெய்சின் வந்து 44%. சாக்லேட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, நடுவில் வந்து அந்த ரெய்சின் இருக்கும். ரெய்சினை சுற்றி வந்து சாக்லேட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ரெய்சின் வந்து 44% இருக்குது. அப்புறம் சுகர் இருக்குது, கொக்கோ பட்டர், அப்புறம் கொக்கோ மாஸ், இதுவும் வந்து கொக்கோ பவுட்ரு தான். அப்புறம் வால் மில்க் பல்வர்னா, வால் மில்க்னா ஃபுல் மில்க், பல்வர்னா பவுடர்னு அர்த்தம். மோகர் மில்க் பல்வர் அப்படின்னா ஸ்கிம்டு மில்க் பவுடர் அப்படின்னு அர்த்தம். ஸ்கிம்டு மில்க் அப்படின்னா என்னென்னா, மில்கில் இருக்கக்கூடிய ஃபேட்டெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வருது, அது வந்து ஸ்கிம்டு மில்க் அப்படின்னு சொல்லுவோம். சுமோல்கன் பல்வர், இது என்னென்னா ஒரு வே பவுடர். அதுக்கப்புறம் பட்டர் இன் ஃபேட், அதுக்கப்புறம் குளுக்கோஸ் சிரப், எம்எல்சிஃபயர், லெசித்தின், சோஜா அப்படின்னா சோயா, அப்புறம் போர்பன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அப்புறம் இதோடைய காம்போசிஷன்னு பார்க்கும்போது எனர்ஜி வந்து 1786 கிலோ ஜூல்ஸ் வந்து எனர்ஜி இருக்குது. அதாவது 21% அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபேட் பார்த்தோன்னா 15.6 கிராம்ஸ் இருக்குது. தெவன் எஸ்ஆர்டி ஃபேட்ஸ் பரன் அப்படி கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா வந்து அவுட் ஆஃப் விச் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து ஃபேட்டில் நம்ம வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்குறோம். சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 9.7 கிராம் இருக்குது. அதாவது 22% வந்து ஹோல் சாக்லேட்டில் எவ்வளோ இருக்குன்னா அது 22% இருக்குது. அந்த 22%க்குள்ளே எவ்வளோ சேச்சுரேட்டட் ஃபேட்னு பார்க்கும்போது 49% வருது. அதாவது கிட்டத்தட்ட 50% கிட்ட வருது. அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட் பார்த்திங்கன்னா 63 கிராம் இருக்குது. தெவன் சுகர், அதாவது கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே எவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு தெரியும் கார்போஹைட்ரேட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் அது சுகர் தான். ஸோ இதில் கார்போஹைட்ரேட்டில் 63% அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோன்னா 62.7 கிராம் வந்து என்ன வருதுன்னா சுகர் இருக்குது. தட் இஸ் 24 ஓவரால் சாக்லேட்டில் 24% கான்ட்ரிபியூட் பண்ணது கார்போஹைட்ரேட். அந்த 24%ல் 70% என்ன இருக்குன்னா சுகர் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவைஸ் அப்படின்னா என்ன, எக்கோட ஒயிட்னு அர்த்தம். எக்கில் வந்து நமக்கு நடுவில் எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா, வெளியே வந்து ஒயிட் கலரில் இருக்கும். அதுதான் வந்து எக் ஈவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக் ஒயிட், ஆல்புமின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து 4.9 கிராம் இருக்குது. தட் இஸ் 10%. அதுக்கப்புறம் சால்ட் பார்த்திங்கன்னா 0.17 கிராம் இருக்குது, 3%. ஸோ இதுதான் இதோடைய காம்போசிஷன். ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு இந்த சாக்லேட் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி தான் இருக்கும். நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தப்போ அவங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. இது ஒரு 9/10 கொடுக்கலாம், இல்லை 10/10 கூட கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவுமே நல்ல சாக்லேட்டாக இருந்தது. அண்ட் காம்போசிஷன் வைஸுமே எல்லாமே ஓகேயாக தான் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.